கண்ணம்மா, மாப்பிள்ளைக்கு விஷ் பண்ணலையா? நான் நடுராத்திரி 12 மணிக்கே விஷ் பண்ணிட்டேன். என்னது, நடுராத்திரி 12 மணிக்கே விஷ் பண்ணிட்டியா? ஆமா மாமா, அதுவும் அவன் விஷ் பண்ணது இன்னும் என் கண்ணுக்குள்ள அப்படியே இருக்கு. கண்ணுக்குள்ளே நிக்கிற அளவுக்கு அப்படி என்னப்பா விஷ் பண்ணா? அவ என்ன பண்ணான்னு தெரியுமா உங்களுக்கு? கண்ணம்மா, எங்க கூட்டிட்டு போற? இப்படியா? ஆமா. கண்ணம்மா, என்ன பண்ற நீ? வாங்க மாமா சொல்றேன். அர்த்தராத்திரியில் எதுக்கு மொட்டை மாடி கூட்டு வந்த? இருங்க மாமா, வெயிட் பண்ணுங்க சொல்றேன். ஏய், எதுக்கு நீங்க கூட்டு வந்த? இருங்க சொல்றேன். என்ன இன்னும் வராம இருக்கு? ஒருவேளை இவரை நாம சீக்கிரம் கூட்டிட்டு வந்துட்டோமோ? இல்லையே, நான் தான் பார்த்தனே, கரெக்டா 11:58ன்னு காமிச்சதே. இன்னொரு கவுண்ட் டவுன் போட்டா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு பயங்கரமா தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேன். இருங்க இருங்க. 10 9 8 7 6 5 4 3 2 1 சர்ப்ரைஸ். ஹாப்பி பர்த்டே பாரதி மாமா. எனக்காகவா இந்த சர்ப்ரைஸ்? எனக்கா? என்ன பாரதி மாமா, வெடிக்கு இவ்ளோ பயப்படுறீங்க? கண்ணம்மா, ஆக்சுவலா எனக்கு எது நினைச்சும் பயம் இல்ல. இவ்ளோ பெரிய டாக்டர் நீங்க, ஒரு சின்ன வெடிக்கு போய் பயப்படுறீங்களா? அது சின்ன வயசுல இருந்தே அப்படிதான் கண்ணம்மா. தீபாவளிக்கு அம்மா நிறைய வெடி வாங்கி கொடுப்பாங்க. நான் சம்பளத்துக்கு ஒரு ஆளை வச்சு அதை நான் வெடிக்க வைப்பேன். மாமா, என்னால முடிஞ்ச ஒரு சின்ன சர்ப்ரைஸ். என்ன கண்ணம்மா, இந்த மாதிரி சர்ப்ரைஸ்லாம் ஒரு பெரிய மாஸ் ஹீரோக்கு தான் கிடைக்கும். எனக்கு கிடைச்சிருக்குன்றப்போ எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்குன்னு தெரியுமா? பொருள் வாங்கி கொடுக்கறதுலாம் ஓகே, ஆனா பட் இது என் லைஃப்ல மறக்கவே முடியாத ஒண்ணு. ஆமா, இதெல்லாம் எப்படி எப்படி அரேஞ்ச் பண்ண? அது எனக்கு இந்த ஊர்ல சின்ன சின்ன வாண்டுங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க கிட்ட சொல்லிதான் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணேன். திருவிழாவுக்கு கோவில்ல பட்டாசு வாங்கியிருப்பாங்கல்ல, அதுல கொஞ்சம் நைஸா லவுட்டிட்டு வந்துட்டேன். அடி பாவி, நீங்க ஹாப்பி தானே? ஹாப்பியா? இதுவரையும் என் வாழ்க்கையில இப்படி நான் ஒரு பர்த்டே கொண்டாடினதே இல்லை. மாமா, இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்கு. இன்னொன்னா? வாங்க. என்ன? அங்க பாருங்க.
கூடி நின்று கொண்டாட்டமா கேக்லாம் வெட்டி பிறந்தநாள் கொண்டாடுவாங்க. இப்படி இளையராஜா பாட்டு கேட்குற மாதிரி அன்பா மைல்டா இந்த மாதிரி ஒரு பிறந்தநாள் வாழ்த்து சத்தியமா இதுவரையும் என் வாழ்க்கையில பார்த்ததும் இல்லை, கேட்டதும் இல்லை. பொதுவா மெழுகுபத்தி ஏத்தி தான் இந்த பிறந்தநாள்லாம் கொண்டாடுவாங்க. நீ அகல் விளக்கு ஏத்தி இருக்க, ரொம்ப வித்தியாசமா இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்குப்பா. ஏத்தனை விளக்க அணைச்சு பிறந்த நாள் கொண்டாடுறதுல எனக்கு உடன்பாடு இல்ல. அதான் விளக்கு ஏத்தி கொண்டாடணும்னு நினைச்சேன். என்ன மாமா பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்காவா? இந்த விளக்கு, பட்டாசு, இந்த பசங்க எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. இது எல்லாத்தையும் எனக்காக பண்ண என் கண்ணம்மாவை ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. I love you so much, கண்ணம்மா. பாரதி மாமா, நிஜமாவே நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? இல்ல கேக் வெட்டல, கிஃப்ட் கொடுக்கலன்னு உங்களுக்கு ஏதாவது வருத்தம் இருக்கா? என்ன கண்ணம்மா நீ இப்படி கேக்குற? இதுக்கு மேல வேற எனக்கு என்ன வேணும்? கேக்கு, கிஃப்ட் இதெல்லாம் இவ்வளவு சந்தோஷம் எனக்கு கொடுத்துருக்குமா? உனக்கு ஒன்று தெரியுமா? என் லைஃப்லயே எனக்கு கிடைச்ச விலை மதிப்பில்லாத ஒரு பெரிய பரிசு நீதான் கண்ணம்மா. என் பக்கத்திலே இருந்து என்ன திணறடிக்கிற மாதிரி அன்பை அள்ளி அள்ளி கொடுக்குற. இதுக்கு மேல வேற யாரால எனக்கு என்ன பரிசு கொடுக்க முடியும்? என்னாச்சு? இல்ல கையில சின்னதா. ஏய், என்னாச்சு கண்ணம்மா? இந்த விளக்குல உங்க பேர் எழுதுனல்ல, கையில தெரியாம சுட்டுக்கிட்டேன். என்ன கண்ணம்மா? மருந்து போட்டாச்சு, காயம் சீக்கிரம் ஆறிடும். நான் ஒன்று சொல்லட்டுமா? பட்டைய கல்பிட்ட கண்ணம்மா பெரிய செட்டப்பால இருக்கு. இப்படி உங்க பிறந்த நாளை நான் கொண்டாடுறதுக்கு எனக்கு இந்த பசங்க தான் உதவி பண்ணாங்க. பாய். பார்த்து போங்க. தேங்க்யூ ஸோ மச் கண்ணம்மா. உண்மையிலே இதை நான் எதிர்பார்க்கல. என் பர்த்டேவோட ஸ்டார்ட் இப்படி இருக்கும்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லை. தேங்க்யூ. நான் ரொம்ப ஹாப்பி. என்ன மாமா நீங்க? I think I'm the happiest man in the world. சரி சரி பாரதி மாமா, உங்களுக்காகவே நானே பண்ண இந்த கேசரிய கட் பண்ணி உங்க பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணுவோம். இப்ப எதுக்கு இதெல்லாம்? அதெல்லாம் பேசக்கூடாது. பேசாம கட் பண்ணுங்க. மாமா விட்டுங்க.
மாமா வீடியோ எடுங்களேன். குடு. Happy birthday ஹாப்பி பர்த்டே டு யூ. சாரி சாரி சாரி, தட்டி பறிச்சதா நினைக்காத கண்ணம்மா. இது ஒரு குட்டி கலாட்டா. இந்த பிறந்தநாள் கொண்டாட்டம் நான் ஏற்பாடு பண்ணது. இந்த கேசரி கேக் நான் பண்ணது. அதனால முத பங்கு எனக்கு தான். அதுக்கப்புறம் நீ வாங்கிக்கோ. பாரதி மாமா ஊட்டுங்க மாமா. மாமா ஊட்டுங்க 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 பாரதி மாமா. மாப்பிள ஊட்டி விடுங்க மாப்பிள. ஊட்டுங்க மாப்ள, ஊட்டி விடுங்க பாரதி மாமா. ஊட்டி விடுங்க மாப்ள. சரி சரி, அப்படியே அந்த சந்தோஷத்தோட எல்லாரும் குடும்பத்தோட உட்கார்ந்து சாப்பிட்டுருவோமே. சாப்பிடலாம். மாமா போன் கொடுங்க. வா மாப்பிள சாப்பிடலாம். சௌந்தர்யா காஸ்மெட்டிக் ஓனர் அம்மாவுக்கு இப்படி பிறந்த நாள் கொண்டாடுறது பிடிக்காது. இந்த போட்டோவை பார்த்தாங்க எல்லா கோவமும் கண்ணம்மா மேலதான் போய் நிற்கும். சொல்லுங்க பார்த்து சாரதி. அம்மா, இன்னைக்கு பெரியவருக்கு பிறந்த நாள். காலையில நீங்க வருவீங்கன்னு பார்த்தேன். நீங்க வரல, அதான் ஃபோன் பண்ணேன். இன்னைக்கு கொஞ்சம் வேலையா இருந்துட்டேன். பரவாயில்லம்மா, வழக்கம் போல உங்க புள்ள பேருக்கு நானே அர்ச்சனை பண்ணிட்டேன். வழக்கம் போல அன்னதானத்துக்கும் ஏற்பாடு பண்ணிட்டேன். பிரசாதம் கொடுத்து விடுறேன், வாங்கிக்கோங்கம்மா. சரிங்க. சரிங்கம்மா, வச்சிடுறேன். இத்தனை வருஷத்துல நீ இல்லாத பிறந்த நாள் இந்த வருஷம்தான்.
பிறந்த நாள் இப்படி போயிடுச்சு. பிறந்த நாள் கழிச்சாவது போயிருக்கலாம்ல. அப்படி என்னடா கொடை, பொல்லாத கொடை. இப்படி ஒரு பிறந்த நாள் கொண்டாட்டம் என் பிள்ளைக்கு நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடா. கேவலம் ஒரு கேசரிய வெட்டி பிறந்த நாளை கொண்டாட வேண்டிய தலை எழுத்து உனக்கு எதுக்குடா? செய்யக்கூடாத ஒரு காரியத்தை செஞ்சா வாழக்கூடாத ஒரு வாழ்க்கையை தான் வாழ வேண்டியதா இருக்கும். இந்த பிறந்த நாளைக்கு நீ ஏன் கூட இல்லைனா கூட எனக்கு வருத்தம் இல்லடா. இனி எல்லா பிறந்த நாளும் உனக்கு எந்த சிறப்புமே இல்லாம போகும்னு நினைச்சாதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குடா. அவ உன் கூட இருக்கிற வரைக்கும் இனி எந்த கொண்டாட்டமும் இருக்க போறதில்ல. கண்ணம்மா, இப்போ என்ன? வாங்க மாமா சொல்றேன். பாத்து இப்போ எங்க கூட்டு போற? பாத்து பாத்து பாத்து. ஓகே ஓகே. யா குட். சர்ப்ரைஸ். கண்ணை திறக்கட்டுமா? ஆ யா. என்னமோ அது மரத்தடி செட்டப். மாப்பிள்ள கேட்கறது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. கிராமத்துல கொடைனா கொஞ்சம் தண்ணி சாப்பிட்றது வழக்கம். உங்களுக்கு பழக்கம் இல்லைன்னா வேண்டாம். எப்பவும் சாப்பிட்றது இல்லை மாமா. ஆனா திருவிழா தானே, இதெல்லாம் இல்லைன்னா என்ன திருவிழா? அதனால கொஞ்சமா சாப்பிட்டா தப்பு இல்லை. என்ன கண்ணம்மா? என்ன பாரதி மாமா, கருத்து சொல்றீங்களா இல்ல அனுமதி கேக்குறீங்களா? ரெண்டும் தான் வச்சுக்கோயேன். வேண்டான்னு சொல்லல, ஆனா அளவா இருந்தா நல்லா இருக்கும். ம். அப்பா உங்களுக்கும் சேர்த்துதான். ஏமா நிறைய குடிக்கிற அளவுக்கு நாங்க ஒண்ணு குடிக்கிறோம் இல்லம்மா. இந்தாங்கப்பா. நீங்க குடிப்பீங்களா மாமா? எப்பவும் இல்ல, எப்பயாவது தான். ஆனா இன்னைக்கு மாமா ஸ்பெஷல். சரி சரி, மத்த விஷயமெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கிளம்புங்க. ஆமா. எங்களை அனுப்பி வச்சுட்டு அதிகமா குடிச்சிட்டு விழுந்து கிடக்க கூடாது, சரியா? அப்படிலாம் குடிக்க மாட்டேன் கண்ணம்மா, நீ போ. இவர் அதிகமா குடிக்காம நான் பாத்துக்கிறேன். ஓகே? மாப்பிள்ள மாமா, ம்? இவ்வளவும் குடிக்கணுமா? சரக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கே. நம்ம 2 பேர் தானே இருக்கோம். வேணா கணபதியை கூப்பிடலாமா? குடிச்சா நான் கொஞ்சம் பேசுவேன். நம்ம பிரைவசிக்குள்ள அவன் வேண்டான்னு நினைச்ச மாப்பிள்ள. அவன் ஊருக்குள்ள இருக்கிற சேக்காளியும் கூட குடிக்க போயிருப்பான். சரி மாமா. சரி, நம்ம ஆரம்பிப்போமா? யா. Cheers, Mama.